ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆக்டிவ் anatomy. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம போன்னா என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ளஸ் அதோட டைப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். போனுன்றது பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. அது கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ தான் பார்த்தோன்னா இந்த ஹார்ட் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த போன்றது எதனால் மேட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா போன் செல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோசைட், ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட், இதெல்லாம் பார்த்தோன்னா போன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸ். அண்ட் பார்த்தோன்னா கொலாஜன் ஃபைபர்ஸ்னாலையும் கால்சியம் ஃபாஸ்பேட் இதெல்லாம் சேர்ந்தா பார்த்தோன்னா போன் ஃபார்ம் ஆகுது. இந்த போனோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் பண்ணுறது தான் பார்த்தோன்னா இதோட மேஜர் ஃபங்க்ஷன். அண்ட் மசில் அட்டாச் ஆகிறதுக்கும் லிகமெண்ட் அட்டாச் ஆகிறதுக்கு மசிலோட டெண்டான்ஸ் அட்டாச் ஆகிறதுக்கும் பார்த்தோன்னா அந்த போன் ஹெல்ப் பண்ணுது. தென் பார்த்தோன்னா நம்ம பாடியில் மசில் கண்ட்ராக்ட் ஆகி தான் பார்த்தோன்னா மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தோன்னா மசில் கண்ட்ராக்ட் ஆகி நம்ம பாடியோட மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு லீவராக ஆக்ட் ஆகிறது இந்த போன். அண்ட் பார்த்தோன்னா நம்ம போன் மேரோஸ், அதாவது ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தோன்னா போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அந்த ஆர்பிசி செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இருக்கும், இந்த லங்ஸு, ஹார்ட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்தோன்னா அந்த ரிப் கேஜ். அண்டு ஸ்கல் பார்த்தோன்னா உள்ள இருக்கக்கூடிய பிரெயின் அதெல்லாம் பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ப்ரொடெக்ஷனுக்கும் பார்த்தோன்னா போன் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் போன். டைப்ஸ் ஆஃப் போன்ல பார்த்தோன்னா அதோட ஷேப்பை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மெயினாக ஒரு 6 டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா லாங் போன். லாங் போன்றது பார்த்தோன்னா 2 எண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஒரு ஷாஃப்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதான் லாங் போன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ அப்பர் லிம்பில் இருக்கக்கூடிய இப்போ ஹியூமரஸ் போன். இந்த ஹியூமரஸ் போனில் பார்த்தோன்னா மேலே இருக்கிறது அப்பர் எண்டு, கீழே இருக்கிறது லோவர் எண்டு. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடம் தான் பார்த்தோன்னா ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பர் எண்டு, லோவர் எண்டு, ஷாஃப்ட். ஸோ 2 எண்டு ப்ளஸ் ஷாஃப்ட் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது லாங் போன். இதில் பார்த்தோன்னா பார்டர்ஸ் இருக்கும், சர்ஃபேசஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் அப்பர் லிம்பில் பார்த்தோன்னா ஹியூமரஸ் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, அல்னா போன் இருக்குது. லோவர் லிம்பில் எடுத்துருக்குன்னா ஃபீமர் போன் இருக்குது, டிபியா போன் இருக்குது, ஃபிப்லா போன் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா லாங் போனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஷார்ட் போன். ஷார்ட் போன்னாலே சின்னதாக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய போன். இது பார்த்தோன்னா ஒரு கியூப் ஷேப்ல தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் எண்டோ இல்லை ஷாஃப்டோ அந்த மாதிரி எதுவும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கையில் இருக்கக்கூடிய கார்பல் போன்ஸ். கார்பல் போன்ஸ் பார்த்தோன்னா மொத்தம் 8 கார்பல் போன்ஸ் இருக்கும். ஸ்கேபாய்ட், லூனேட், ட்ரைகுட்ரல், பிசிஃபார்ம், ட்ரெபிசியம், ட்ரெபிசாய்ட், கேபிடேட், ஹேமேட்னு பார்த்தோன்னா ஒரு 8 கார்பல் போன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா லோவர் லிம்ப்ல டார்சல் போன்ஸ் இருக்கு. கால்கேனியம், கியூபாய்டு, டாலஸ் போன், இந்த மாதிரி ஒரு 7 டார்சல் போன்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தோன்னா ஷார்ட் போனுக்கு எக்ஸாம்பிள். ஃபிளாட் போன். ஃபிளாட் போன்றது பார்த்தோன்னா ஒரு ஃபிளாட் அண்ட் தின்னாக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போன் தான் ஃபிளாட் போன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்டெர்னம், ரிப்ஸ் இது எல்லாமே பார்த்தோன்னா ஃபிளாட் போன் தான். ஸ்கல் ஆல்சோ பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ஃபிளாட் போன் அப்படின்னு சொல்லலாம். இதோட மேஜர் ஃபங்க்ஷனே பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இர்ரெகுலர் போன். இர்ரெகுலர் போன்றது பார்த்தோன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ஷேப்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ஒரு ஷேப் இல்லாமல் ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹிப் போன். ஹிப் போன்றது பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப் இருக்காது. வெட்டிப்ராவா இருக்கும். வெட்டிப்ராவுமே பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த இர்ரெகுலர் போன் தான். அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இர்ரெகுலர் போன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நுமேட்டிக் போன். நுமேட்டிக் அப்படின்னாலே பார்த்தோன்னா ஸ்பேஸ் இன்சைட் த அந்த போன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஏர் ஸ்பேஸ் உள்ள போனுக்குள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஃப்ரான்டல் போனு, இந்த மேக்ஸிலா போன் இதெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எதுக்கு இந்த ஸ்பேஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அந்த போனோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் பார்த்தோன்னா இந்த ஸ்பேஸு. ஸோ அது பார்த்தோன்னா மேட்டிக் போன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக செசமாய்ட் போன். செசமாய்ட் போன்றது பார்த்தோன்னா ஒரு டெண்டானால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு போன். அப்போ டெண்டான்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தோன்னா டெண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெண்டான் எங்கெல்லாம், அதாவது டெண்டானால ஃபார்ம் ஆன போன் எங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டலா போன். இது லோவர் லிம்பில் பார்த்தோன்னா நம்மளோட நீ ஜாயிண்டோட ஆன்டீரியர்ல ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போன். இது ட்ரையாங்குலர், அதாவது இன்வெர்டட் ட்ரையாங்குலர் ஷேப்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எதனால ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா குவாட்ஸ் மசில், அதாவது ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்ல ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மசில் தான் பார்த்தோன்னா குவாட்ஸ் மசில்னு சொல்லுவோம். அந்த குவாட்ஸ் மசிலோட டெண்டானால ஃபார்ம் ஆயிருக்கக்கூடியது தான் பார்த்தோன்னா இந்த பெட்டலா போன். அதே மாதிரி எக்ஸாம்பிள் அப்பர் லிம்ப்லன்னு பார்த்தோன்னா பிசிஃபார்ம் போன். இந்த பிசிஃபார்ம் போன்றது பார்த்தோன்னா ஃபிளெக்ஸார் கார்பை அல்னாரிஸ் மசில்னால ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவும் பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் செசமாய்ட் போன்.
இந்த வீடியோவில் நம்ம போன்னா என்ன அண்ட் போன் எதனால் மேடாக இருக்குது, போனோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு போன்ஸை பற்றியும் அதோட சைட் டிட்டர்மினேஷன், அதோட பார்டர் சர்ஃபேசஸ், அதோட அப்ளைட் அனாட்டமி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.